ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓகேவா மேஜராக ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிக்ஷன். இந்த ஃபோன் அடிக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆப்ஸே நம்ம எடுத்துக்கலாம். என்டர்டெயின்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற ஆப்ஸ் ஆகட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா யூடியூப். இப்போல்லாம் யூடியூபோட டைமிங் பார்த்தாலே எல்லாருக்குமே ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபோன் அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியே வருது? அகைன் நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு செய்ய முடியாத ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அண்ட் எஸ், அந்த டைமிங்கை எப்படியாச்சும் நம்ம குறைச்சி ஆகணும். அதுக்காக தான் யூடியூப்பில் வீடியோ தேடியே வந்திருப்பீங்க. இல்லைன்னா கிளிக் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபோன் அடிக்ஷன் இல்லை சார், நான் ப்ராப்பராக தான் யூஸ் பண்ணேன்னா இந்த வீடியோ நீங்கள் தொட்டிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தோணுது நீங்கள் இந்த டைமிங்கை எப்படியாச்சும் குறைக்கணும். ஸோ இந்த டைமிங் குறைக்கிறதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா செல்ஃபோனில் இப்போ இன்பில்டாகவே ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வருது. உங்களோட ஃபோன் ஸ்க்ரீன் டைமை நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். ஓகேவா, உங்களோட ஸ்க்ரீன் டைமை நீங்கள் என்ன பண்ண முடியும்? மானிட்டர் பண்ணலாம். இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியும் சார் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் எஸ், நம்ம 150 நாள் தான் நம்ம நீட் ப்ரிப்பரேஷனுக்கு இப்போதைக்கு கையில் இருக்குது. இல்லை மேபி நீங்கள் எப்போயாச்சும் லேட்டராக பார்க்குறீங்கன்னா டேஸ் கம்மியாக இருக்கலாம். இல்லை அடுத்த வருஷம் பார்க்குறீங்கன்னா டேஸ் அதிகமாக இருக்கலாம். இந்த டைமில் ஓகேவா, மேபி இது நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஆஸ்பிரண்ட்ஸ் பார்க்குறீங்கனாலும் எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த டைமிங்கை பொறுத்திருக்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காம்படிஷன் எக்ஸாமுக்கு இருக்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த டைமிங் தான் சார். இருக்கிறதுல பிக்கஸ்ட் எனிமி என்ன? டைமிங். ஏன்னா டைமிங் குறைஞ்சிக்கிட்டே போக போகுது. ஸோ நம்மளோட ரேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் கூட சேர்ந்து இந்த டைமிங்கை வரை எதிர்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே நம்மளோட டைமை கன்சியூம் பண்ணும். சரிங்களா, ஒரு ஷார்ட்ஸை பார்க்கலான்னு போனோம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஷார்ட்ஸை தேடி வந்தோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கே தெரில. பார்த்தா 1.5 மணி நேரம் ஷார்ட்ஸ் பார்த்தே வேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ரீல்ஸ்க்கு சேம் கதை தான். ஓகேவா, நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோனில் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸை ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஓகேவா, உங்களுக்கு மேபி டேப்லெட்டில் காட்டுறேன். டேப்லெட்டில் கொஞ்சம் பெருசாக தெரியுமோ என்னமோ. ஸோ உங்கள் செட்டிங்ஸு சரிங்களா, செட்டிங்ஸில் இந்த மாதிரி போனீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே டிஜிட்டல் வெல்பீயிங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, டிஜிட்டல் வெல்பீயிங் அண்ட் பேரண்ட் கண்ட்ரோல் எல்லா செல்ஃபோனில் அவைலபிளாக இருக்கும். செட்டிங்ஸை ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் போதும், எங்கேயாச்சும் இது அவைலபிளாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டுடே நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா, இதுக்குள்ளே போனீங்கன்னா அதை கிளிக் பண்ண உடனே, சரியா, இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ண உடனே உங்களோட டெய்லி டைமிங் எவ்வளோ சார், நீங்கள் எவ்வளோ நாள் டெய்லி யூஸ் பண்ணியிருக்கீங்க உங்களோட டிவைஸ், அதே மாதிரி என்னென்ன டிவைஸர் யூஸ் அதாவது என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபை பொறுத்த வரைக்கும் நான் படிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இதுக்குள்ளே உங்களுக்கு வரது பார்த்தீங்கன்னா படிப்பு சம்பந்தமான ஆப் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மைக்ரோசாஃப்ட் 360, இது பேசிக்கலி பிபிடியோட இது. ஓகேவா, மைக்ரோசாஃப்ட் 360 பிபிடியோடது. ஸ்குவிட்டு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எழுதுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ நான் ஸ்குவிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 5 hour கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். மைக்ரோசாஃப்ட் 360 நான் ஒரு 30 minutes கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மைக்ரோசாஃப்ட் 360 மோஸ்ட்டாக நான் கிளாஸ் எடுக்கிறப்ப, ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாத நான் நேற்று கிளாஸ் எடுக்கலை. அதனால் இதோட டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னைக்கு சார், இது தேர்ஸ்டே. ஸோ இதே மாதிரி டே 2 காட்டும். மைக்ரோசாஃப்ட் 360 3 hours 7 minutes. ஸ்குவிட்டுங்கிற சாஃப்ட்வேர் 2 hour யூஸ் பண்ணிக்க. டெலகிராம் ஒரு 10 minutes கிட்ட வருது. ஓகே, அடுத்து வெனஸ்டே. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலகிராம் ஒரு 32 minutes. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறதாகட்டும், அதில் ஸ்குவிட் சாஃப்ட்வேரில் எழுதி தான் அனுப்புவேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கே காமிக்கும். ஓகேவா, ஸோ 8 hour கிட்ட அன்றைக்கி 2-3 கிளாஸ் நடத்தியிருப்பேன். ஸோ 8 hour கிட்ட போகுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோடது டெய்லி நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். புரியுதா? இப்போ இதில் உங்கள்கிட்ட தேவையில்லாத உங்களுக்கு சரியா எல்லா ஆப்புமே தேவையில்லாத ஆப் கிடையாது. பட் இப்போதைக்கு உங்கள் எய்முக்கு அது தேவையில்லை. நான் சொல்கிறது புரியுதா? இப்போதைக்கு உங்கள் எய்முக்கு அது தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். இன்ஸ்டாகிராம் ஆகலாம். சரிங்களா, ஒரு சில பேர் இன்ஸ்டாகிராமில் படிக்கிறவங்க இருக்கீங்கன்னா ஓகே, அது உங்களோட இது. ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் இல்லை ஒரு சில பேருக்கு யூடியூப் தேவையில்லாத ஆப்பு. இப்போ ஏன்ட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னோடய ஆப்லேயே போய் படிக்கல. எய்மர்ஸ் ஆப் அவைலபிளாக இருக்கும். எல்லா வீடியோ அதிலே இருக்கும். ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா யூடியூப்பில் டைம் வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதனால் வீடியோ எல்லாமே நான் எய்மர்ஸ் ஆப்புக்குள்ளேயே ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ யூடியூபே தேவையில்லாதது.
இல்லை சார் உங்கள் வீடியோ போக நாங்கள் மற்ற வீடியோ யூடியூப் ரெஃபர் பண்ணுவோன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க என்ன தப்பாக பண்ணுறீங்க. இந்த ஆப் உள்ள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஆப் இருக்குது. இப்போ நான் ஸ்குவிட்னு சொல்லி ஒரு ஆப் எடுத்துக்கிறேன், ஓகேவா? அந்த ஆப் பார்த்தீங்கன்னா நான் 4 மணி நேரம் யூஸ் பண்ணுறேன் சார், எனக்கு அவ்வளோ நேரம் தேவை இல்லை, நான் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது சார், ஓகேவா? கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. இந்த சைடில் போனீங்கன்னா இந்த ஒரு டைமர் மாதிரி காட்டும். இந்த டைமரை கிளிக் பண்ணி உங்களுக்கு டெய்லி எவ்வளோ நேரம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணலாம். நான் சொல்கிறது புரியுதா? டெய்லி எவ்வளோ நேரம் நீங்கள் அதை யூஸ் பண்ண போகிறீங்கிறத நீங்கள் செட் பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு யூடியூப் சார், யூடியூப் வந்து இன்றைக்கி எனக்கு 3 மணி நேரம் போதும், ஏன்னா ஒரு லெக்சர் பார்க்க போகிறேன், அதுக்கப்புறம் இதை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் 3 மணி நேரம் மட்டுமே செட் பண்ணிட்டேன்னா 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தானாக அந்த ஆப் வந்து ஆஃப் ஆயிரும். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் திரும்பி போய் அதில் டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இது பண்ணுற மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா டைமிங்கை குறைக்கலாம். ஸோ ஒன்று, டெய்லி மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு இன்றைக்கி இந்த ஆப் இவ்வளோ நேரம் இருந்தால் போதும் சார். இன்ஸ்டாகிராம் எனக்கு தேவை இல்லை, நீட் ப்ரிப்ரேஷன் வரைக்கும்னா தயவு செய்து சரியா டெலீட் பண்ணிடு, ஓகேவா? தயவு செய்து டெலீட் பண்ணிடு. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் டெய்லி ஒரு ஆப்புக்கு 3 to 4 hour கொடுக்குறீங்க, 4 hour per day கொடுக்குறீங்கன்னா வீக்லி வந்து 6 daysன்னு அஸ்யூம் பண்ணிக்கோ. 4 hour a day, வீக்லி 6 daysன்னு சொன்னால் 24 hour ஆயிடுச்சு சார். அப்போ வீக்லி 1 day நீங்கள் வேஸ்ட் பண்ண போகிறீங்க, ஃபுல் 1 day வேஸ்ட் பண்ணுறீங்க சார். புரியுதா இல்லையா? ஸோ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 52 நாள் நீங்கள் வேஸ்ட் பண்ண. 52 நாள்னு சொன்னால் 2 மாதங்கள் கிட்ட நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த ஒரு ஆப்பில் மட்டுமே வேஸ்ட் பண்ணிங்க. 10 மாதத்தை 12 மாதத்தில் 2 மாதம் அதில் வேஸ்ட் ஆயிடுச்சு. அது போக நம்ம தூங்குவோம், கரெக்டாக இல்லை? தூங்குறது 6 மணி நேரம். அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா தூங்குறதும் இந்த மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ் மட்டுமே ஆல்மோஸ்ட் 12 hour கிட்டே நம்ம டெய்லி யூசேஜில் வருதுன்னு சொன்னால் ஹாஃப் ஆஃப் த டே நம்ம அதிலே வேஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ இதை குறைக்கிறதுக்கு 2 வழி. ஒன்று, டெய்லி மார்னிங் எதாச்சும் நீங்கள் டைமிங் செட் பண்ணுங்கள். சார் இந்த ஆப்பை நான் இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணுவேன், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாவை நான் 1 hour யூஸ் பண்ணுவேன் டே ஃபுல்லாக, அவ்வளோதான் சார். 1 hour முடிஞ்சுன்னா அதுக்கு மேலே எனக்கு எவ்வளோ டெம்ப்ட் ஆனாலும் சரி நான் என்னை ரெசிஸ்ட் பண்ணிக்குவேன், அந்த ஆப்பை தொட மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கணும். அடுத்து எஃபி, தயவுசெய்து யாராச்சும் எஃபியில் இருக்கீங்கன்னா அதெல்லாம் குறைச்சிக்கோங்க. இன்ஸ்டா எஃபியில் இப்போ தேவையான நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். யூடியூப் சரிங்களா, யூடியூப்பில் நான் இன்றைக்கி இந்த லெக்சர் பார்க்கணும், அந்த லெக்சரோட டியூரேஷன் இவ்வளோ சார், அப்போ எனக்கு இவ்வளோ ஹவர் போதும். புரியுதா இல்லையா? நீங்கள் தேவையில்லாத பண்ணுறதை குறைக்கிறது தான் சொல்கிறேன். யூடியூப்பில் போய் லெக்சர் பார்க்குறீங்க, தாராளமாக பாருங்கள், ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுங்கள், நான் சொல்ல வரல, ஓகேவா? இப்போ ஒன்று இந்த மாதிரி டெய்லி போய் செட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சரிங்களா சார், நான் இது எல்லாத்தையும் 0ல் வைக்க போகிறேன், காலை எழுந்திரிச்சோன்னே இது எதுவுமே நான் செட் பண்ண போகிறது இல்லை, நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா படிக்க போகிறேன். 1 hour நான் படிப்பேன் சார், கரெக்டாக படிச்சிடுவேன் சார், 1 hour படிப்பேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு ஃபோன் எடுப்பேன். அந்த ஃபோன் எடுக்கிறப்ப தான் நான் சும்மா 5 நிமிஷம் ஷார்ட்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போவேன். ஆனால் திரும்பி என்ன ஆயிரும், ஃபுல் டே அதிலே வேஸ்ட் ஆயிரும். அந்த மாதிரி இருக்குது. அதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் 1 hour படிங்க. படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் 5 minutes பிரேக் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? 5 minutes என்ன கொடுக்குறீங்க, பிரேக். அந்த 5 minutes 10 minutes சார் நான் ரொம்ப படித்தேன் சார், எனக்கு 10 minutes பிரேக் வேணும். உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஒரு பிரேக்கு நீங்கள் டைம் டிக்ளேர் பண்ண போகிறீங்க. அப்போ நான் 10 minutes டைம் கொடுத்துருக்கேன் சார். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு அந்த பேரண்ட் வெல்பீயிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் நீங்கள் எந்த ஆப்பை பார்க்க போகிறீங்களோ அதில் டைமர் செட் பண்ணிடுங்க. 10 minutes. 10 minutesக்கு அப்புறம் அந்த ஆப் தானாக க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் திரும்பி ஓகே சார் க்ளோஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் படிக்கணும். சொல்கிறது புரியுதா இல்லையா? இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும், படிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கு எப்போ பிரேக் தேவைப்படுதோ அப்போ நான் இந்த ஆப்பில் போய் 10 minutes என்ஜாய் பண்ண போகிறேன்னா 10 minutes ஓப்பன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, முடிச்சிருங்க. ஏன்னா ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூடியூப் 3 hours செட் பண்ணி வச்சுருக்கீங்க லெக்சர் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் எடுத்தீங்க, 10 minutes பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து 3/4 மணி நேரம் முடிச்சிட்டிங்க. அடுத்து நீங்கள் சரி அப்படியே போயிட்டு படிக்கிறதுக்கு தேவையான டைமை தவிர நீங்கள் எல்லா டைம் இதில் முன்னாடியே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? ஷார்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா எண்ணி பாரு, சரியா? 5 ஷார்ட்ஸ் சார், கரெக்டாக நான் போவேன் 5 ஷார்ட்ஸ் பார்ப்பேன். 5 ஷார்ட்ஸ் நான் எண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கு மேலே நான் ஷார்ட்ஸ் பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி நீங்கள் டிட்டர்மைன் நடந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபோன் இதை குறைக்க முடியும். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நீங்கள் ஃபோனில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது உள்ளே என்ன வெப்சைட்குள்ளே போயிருக்கீங்களா யாருக்குமே தெரிய போகிறது இல்லை. இப்போ இன்ஸ்டா போயிருக்கீங்கன்னா யாரோட ப்ரொஃபைலில் போய் பார்க்குறீங்கன்னா யாருக்குமே தெரியாது.
ஸோ இப்போ நீங்கள் போயிருக்கீங்கன்னா அந்த வெல்பீயிங்கில் காட்டும் நீங்கள் என்னென்ன ஆப் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்மளோட குரூப்பில் கூட அப்லோட் பண்ணுங்க. நான் சொல்கிறது புரியுதா? குரூப்பில் அப்லோட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கே தோணும், ஐயோ நம்ம இன்னைக்கு இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். இல்லை சார் நான் என் ஸ்டேட்டஸில் போடுறேன், தாராளமாக ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் ஸ்டேட்டஸ் இருக்கும். இன்றைக்கி நான் இதை தான் பண்ணேன், நெக்ஸ்ட் டே நான் இதை பண்ணேன், அட்லீஸ்ட் வந்து நம்மளை யாராச்சும் பார்க்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோன்றப்பே நம்ம அந்த டியூரேஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், கம்மி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுமானா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். சரிங்களா? என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் அவங்க வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுத ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஆஸ்பிரண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். 2 வீக்ஸ் கிட்ட ஆயிருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ இருந்துச்சோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி ஆக்கியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுற மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டியூரேஷன் இன்னும் குறைக்கலாம். நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு காலையில் பிளான் பண்ணணும். நீங்கள் இல்லைன்னா முன்னாடி நாள் நைட்டே பிளான் பண்ணியிருக்கேன், நாளைக்கு காலையில் இருந்துச்சு இதெல்லாம் பண்ண போகிறேன். அப்போ உங்களை பார்க்குறதுக்கு யாரோ இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதிலேயே சரிங்களா இது குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வேணும்னா தாராளமாக டெலிகிராமில் நம்மளோட சேனல் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் டெய்லி என்ன பண்ணலாம், சார் நான் இன்றைக்கி இவ்வளோ நேரம் இந்த ஆப் யூஸ் பண்ணேன், சும்மா அப்லோடு பண்ணுங்க. உங்களுக்கே தோணும் பரவாயில்ல, இப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம குறைக்கணும், இந்த டைமிங் குறைக்கணும். ஸோ அந்த ஒரு ஹேபிட் வந்தாலே போதும். நீங்கள் ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ண அதுக்கு மேலே உங்களுக்கே அது ஒரு பழகிடும். சரியா? தேவையில்லாத ஆப் இருந்துச்சுன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடு. தேவையில்லாத யூடியூப்பில் நிறைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன்னா இப்போதைக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிடு. இல்லைனா புதுசாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரியா? யூடியூப்பை பொறுத்தவரைக்கும் கூகுள் மேல் ஜிமெயில் வச்சு ஒரு புது ஐடி க்ரியேட் பண்ணிக்கோ. அந்த ஐடியில் வந்து எதெல்லாம் உனக்கு படிப்பு சம்பந்தமாக தேவையான சேனல் இருக்கோ அதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். வேறு எந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத. ஓகேவா? அதுலேயும் என்ன தேவையோ அந்த டியூரேஷனை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், மற்ற டியூரேஷன்லாம் விட்டுருங்க. ஓகே? ஸோ இதை பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சரியா? ஃபஸ்ட்டு இதை பாரு, சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கோ. 1 வீக் அப்புறம் உங்களுக்கே தெரியும். இந்த வாரத்தோட உன்னோட டியூரேஷன் பாரு, நெக்ஸ்ட் வீக் வந்து உன் டியூரேஷன் பாரு, டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையான்னு உனக்கே தெரியும். நீ எவ்வளோ டைம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எந்தெந்த ஆப். அதே மாதிரி தேவையில்லாத ஆப்பெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கோ. நான் மொத்தமே ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அது கிராஜுவலாக குறைச்சிக்கிட்டே கொண்டு வரலாம். ஓகே? அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக சொல்ல நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கோர்ஸை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கோர்ஸை ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து 8098829578 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு சரிங்களா, ஃபோன் அப்படின்ட்டு ஒரு இது சொல்லுங்க. ஏன்னா எந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கீங்க சரிங்களா? ஸோ ஃபோன் அப்படிங்கிற ஒரு இதை கோட் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக ரேட் என்ன வருது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அகெயின் இந்த கோர்ஸ் ஆஃபர் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். நீட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். உங்களுக்கு ஃபிசிக்ஸு இருக்குது, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 2 கோர்ஸுமே இருக்குது. ஃபிசிக்ஸ் மட்டும் வேணால் ஃபிசிக்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இருக்குது. ஸோ கோட் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். இந்த கோட் யூஸ் பண்ணி 10 பேருக்கு மட்டும்தான் சார் அட்மிஷனு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 10 பேர் யார் வராங்களோ அவங்களுக்கு மட்டும் இதை வச்சு அட்மிஷன் கொடுத்துருவோம். நீங்கள் லேட் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் அட்மிஷன் கிடைக்கலன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோனுன்னு இந்த கோடை யூஸ் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ ருபீஸ்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.